இன்னைக்கு ரீ ரிலீஸுங்கிறது மறுபடியும் ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. ரீ ரிலீஸ் ஓகே. ட்ரெண்ட் ஆகுது. இப்போ ஒண்ணுமே இல்லம்மா. இப்போ நாளைக்கு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா துணி வருது, கில்லி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் மறுபடியும் கில்லி ஆமா. வருது. ஸோ விஜய் அஜித்தோட படம் அப்படின்னும் போது நீங்க சின்ன படமா இருந்தாலும் சரிம்மா, நல்ல படம் கொடுத்தா தானே தியேட்டருக்கு ஆள் வருவாங்க. பட் ஆனா இந்த வாரம் வந்து மயிலாடா இருக்கட்டும், மயிலாஞ்சி, அப்புறம் வந்து இன்னும் சில படங்கள்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஆனா கதை ரீதியா வந்து ஒரு நல்ல விமர்சனங்கள் இருக்கக்கூடிய படம் தான். ஆனா இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படங்கள்னால அந்த நல்ல படம் அப்படின்னு தெரியறது கூட கம்மியாயிடுச்சு அப்படின்ற வருத்தம் இருக்கும் இல்லையா? சோ அது எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சுமா, அதாவது ரீ ரிலீஸ் அப்படின்னும் போது ஒரு விஜய் படம், அஜித் படம், அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ரஜினிகாந்த் படம், இப்படி ஏதோ பெரிய ஸ்டார் காஸ்டோட படங்கள் வரும்போது தான் பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ம். இருக்கலாமே தவிர, இந்த உயிருள்ள வரை உஷா, மின்னலே, மௌனம் ம். பேசியதே, காதலர் தினம் இதெல்லாம் வரதுனால எந்த பாதிப்பையும் எனக்கு தெரிஞ்சு ஏற்படுத்தாது. ஓகே. அது வந்து நிச்சயமா மயிலாடுங்கிறது வந்து நல்ல படமா இருந்ததுனால அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஓடிடி ரைட்ஸ்லாம் நல்ல விலைக்கு தான் வித்திருக்காங்க.